தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மோடி எம்பியாக உறுதிமொழி ஏற்றபோது அரசியலமைப்பு சாசனத்தை காட்டிய ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள். நாடாளுமன்றம் கூடிய முதல் நாளிலேயே மோடி அரசுக்கு நெருக்கடி கொடுத்த இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிமொழி ஏற்றபோது தமிழ்நாட்டு எம்பிக்கள் நீட் எதிர்ப்பு முழக்கம். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு மம்தா கடிதம். ₹4,000 கோடி ரூபாயில் 10,000 கிலோமீட்டர் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி நடப்பு கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் தகவல். விஷச்சாராய விவகாரத்தை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் முழக்கம். கெஜ்ரிவால் ஜாமீன் வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. வழக்கத்திற்கு மாறான உத்தரவு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் கருத்து. முதன்முறையாக விமானத்தில் பறந்த மதுரை மாநகராட்சி பள்ளி மாணவர்கள். சென்னையில் சட்டப்பேரவை நிகழ்வை பார்வையிடும் வகையில் ஏற்பாடு. சீர்காழியில் திருமண பத்திரிகை வைப்பது போல் சென்று நூதன கொள்ளை. தாம்பூல தட்டை எடுக்க சென்ற பெண்ணை தாக்கி 51 சவரனை கொள்ளையடித்து சென்ற கும்பலுக்கு வலைவீச்சு. 18வது மக்களவை கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி, ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் மோடி உறுதிமொழி ஏற்றபோது ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அரசியல் சாசனத்தை காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். காலை 11 மணிக்கு தொடங்கிய 18வது மக்களவையின் முதல் நாளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எம்பிக்கள் உறுதிமொழி கூறி பதவியேற்றுக் கொண்டனர். அவை விதிகளின்படி பிரதமர் நரேந்திர மோடி முதலில் பதவியேற்றார். பிரதமர் உறுதிமொழி ஏற்றபோது நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை காட்டி பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி नरेंद्र दामोदर दास मोदी जो लोकसभा का सदस्य निर्वाचित हुआ हूं, ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. பிரதமரை தொடர்ந்து மக்களவை மூத்த உறுப்பினர்களை உறுதிமொழி ஏற்க இடைக்கால சபாநாயகர் பர்த்ருஹரி அழைப்பு விடுத்தார். ஆனால் மக்களவையின் மூத்த உறுப்பினரான காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷுக்கு இடைக்கால சபாநாயகர் வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவரும் திமுக எம்பி TR பாலுவும் அழைப்பை நிராகரித்தனர். श्री कोडिकुनिल सुरेश, श्री TR बालू, श्री राधा मोहन सिंह. இந்தியா கூட்டணி மூத்த எம்பிக்களின் நிராகரிப்பை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த மூத்த உறுப்பினர் ராதா மோகன் சிங் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அவரை தொடர்ந்து ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்கள் உறுதிமொழி ஏற்றனர். ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிமொழி ஏற்க சென்றபோது எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி முழக்கமிட்டனர்.
அவை தொடங்குவதற்கு முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தி சிலை இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து இந்திய அரசியல் சாசனத்தை ஏந்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தி முழக்கமிட்டனர். संविधान की रक्षा हम करेंगे, हमारी कॉन्स्टिट्यूशन लॉन्ग लिव, हमारी कॉन्स्टिट्यूशन लॉन्ग लिव, संविधान का रक्षा कौन करेंगे? முன்னதாக மக்களவையின் இடைக்கால சபாநாயகராக ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பாஜக எம்பி பர்த்ருஹரி மஹ்தாபிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அந்த விழாவையும் எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. மொத்தத்தில் நாடாளுமன்றம் கூடிய முதல் நாளிலேயே அவைக்கு உள்ளேயும் வெளியிலும் மோடி அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் நெருக்கடி கொடுக்க தொடங்கிவிட்டன. 50 ஆண்டுக்கு முன் 1975 பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையின் போது அரசியலமைப்பு சட்டம் நசுக்கப்பட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்த நிலையில் அவசர நிலை பிறப்பிக்காமலேயே பாஜக தற்பொழுது அரசியலமைப்பை நசுக்கி வருவதாக காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்துக்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி 3வது முறையாக பணியாற்ற மக்கள் வாய்ப்பளித்துள்ளதால் தங்களது பொறுப்பும் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜூன் 25ஆம் தேதியுடன் காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலை பிரகடனம் செய்து 50 ஆண்டுகள் நிறைவடைவதாக குறிப்பிட்ட மோடி, இது ஜனநாயகத்தின் மீது கரை படிந்த 50 ஆண்டுகளை குறிப்பதாக விமர்சித்தார். 25 जून न भूलने वाला दिवस है। कल 25 जून को भारत के लोकतंत्र में जो काला धब्बा लगा था, उसके 50 वर्ष हो रहे हैं। भारत की नई पीढ़ी इस बात को कभी नहीं भूलेगी कि भारत के संविधान को पूरी तरह नकार दिया गया था, संविधान के लीरे लीरा उड़ा दिए गए थे, देश को जेल खाना बना दिया गया था, लोकतंत्र को पूरी तरह दबोच दिया गया था। மோடியின் பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சியில் மக்களால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 10 ஆண்டு கால அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை மறந்துவிட்டு 50 ஆண்டுக்கு முந்தைய எமர்ஜென்சியை பிரதமர் மோடி நினைவூட்டுவதாக அவர் பதிலடி அளித்திருக்கிறார். देखो 100 बार यही बात बोलेंगे और इमरजेंसी के 50 साल हो रहे बोले तो तुम इमरजेंसी से विदाउट डिक्लेयरिंग इमरजेंसी यू आर डूइंग इट। इसीलिए हर बार वही बात बोल के आप कितने दिन ऐसा ही अपनी हुकूमत करना चाहते हैं? மக்கள் இம்முறை மோடிக்கு எதிராக வாக்களித்துள்ள போதும் அவர் பிரதமராகிவிட்டதாக கூறியுள்ள கார்கே, மோடி இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என கூறியுள்ளார். மக்களுக்கு தேவை ஆக்கப்பூர்வமான திட்டங்களே தவிர பிரதமரின் வெற்று முழக்கங்கள் அல்ல என்றும் தனது சமூக வலைதள பக்கத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4,000 கோடி ரூபாய் மதிப்பில் ஊரக சாலைகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரியில் முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அறிவித்த பணிகளை குறிப்பிட்டார். அதன் கீழ் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இதுவரை 8,120 கிலோமீட்டருக்கான சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அது மட்டுமின்றி மற்ற திட்டங்களின் கீழும் சாலைகள், 420 உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர், அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 10,000 கிலோமீட்டருக்கு ஊரக சாலைகள் அமைக்கப்படும் என அறிவித்தார். நகரம், கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை மேம்பாட்டிற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள், பேருந்துகள் செல்லக்கூடிய ஊரக சாலைகளை மேம்படுத்த அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார்.
சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்த வலியுறுத்தி நடப்பு கூட்டத்தொடரில் தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் ஜி.கே. மணி, வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீட்டை நிறைவேற்ற வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, கடந்த ஆட்சியில் 10.5% உள் இடஒதுக்கீடு சரியான தரவுகள் இன்றி கொடுக்கப்பட்டதால் உயர் மற்றும் உச்சநீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் குறித்த தரவுகளை திரட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே தனி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும், இல்லையென்றால் பீகாரில் இடஒதுக்கீடு உயர்வு ரத்து செய்யப்பட்டது போன்ற நிலை ஏற்படும் என்று பதிலடி கொடுத்தார். இது தொடர்பாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி நடப்பு தொடரில் தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அதற்கு பாமக ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையை பற்றி பேசி அதற்குரிய பதில்களை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் விளக்கமளித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு கோகா மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய அமைச்சர் சிவசங்கர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக பாமக தற்போது தனி இடஒதுக்கீடு குறித்து பேசுகிறது என்று குற்றம் சாட்டினார். இடஒதுக்கீடு போராட்டத்தில் ஈடுபட்ட வன்னியர்களை காக்கை குருவிகளைப் போன்று சுட்டுக் கொன்றவர்களிடம் கூட்டணி வைத்தீர்கள், சமூக நீதிக்கு எதிராக உள்ள பாஜகவுடனும் கூட்டணி வைத்தீர்கள், ஒரே நேரத்தில் இவ்வாறு மாறி மாறி பாமக பேசுவது விந்தையாக இருக்கிறது என்றும் சிவசங்கர் விமர்சித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சியினர் உட்பட 29 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி நிறைவு பெற்றது. இந்த தேர்தலில் போட்டியிட திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சியினர் உட்பட 64 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று விக்கிரவாண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது திமுகவை சேர்ந்த வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி. அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா ஆகியோரின் வேட்பு மனுக்கள் உட்பட மொத்தம் 29 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. பல்வேறு காரணங்களுக்காக 35 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு 26ஆம் தேதி வரை கால அவகாசம் இருப்பதால் அன்றைய தினத்திற்கு பின்னரே இடைத்தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருப்பார்கள் என்பது தெரியவரும். இந்த தொகுதிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மாநிலங்களவையில் பாஜகவுக்கு எதிராக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்பட பிஜு ஜனதா தள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். இதனால் பாஜகவுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பிஜு ஜனதாதள கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 9 பேருடன் அக்கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். அக்கூட்டத்தில் ஒடிஷா மாநில நலனை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து புறந்தள்ளி வருவதால் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு எதிராக வலிமையான எதிர்க்கட்சியாக விளங்க உறுப்பினர்களுக்கு நவீன் பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். இனி பிரச்சினை அடிப்படையில் கூட ஒன்றிய அரசுக்கு ஆதரவு தரப்போவதில்லை என்று தனது நிலைப்பாட்டை பிஜு ஜனதாதளம் மாற்றியுள்ளது. மாநிலங்களவையில் ஒடிஷா மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து, மாநிலத்தில் உற்பத்தியாகும் நிலக்கரி ராயல்டி உரிமையை புதுப்பிப்பது, மோசமான நிலையில் உள்ள செல்போன் இணைப்பு மற்றும் வங்கி கிளைகளை அதிகரிப்பது குறித்து வலிமையாக குரல் எழுப்பி துடிப்புமிக்க எதிர்க்கட்சியாக செயல்பட நவீன் பட்நாயக் தன் கட்சி மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பீகாரில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்திருப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த புகாரில் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகள் அருகே எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட வினாத்தாளில் உள்ள 68 கேள்விகளும் நீட் வினாத்தாளில் இருப்பவையும் ஒரே மாதிரியாக இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பாட்னாவில் நடைபெற்ற நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து பீகார் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக இதுவரை 18 பேரை கைது செய்துள்ள பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் தேசிய தேர்வு முகமையால் அறிவிக்கப்பட்ட ஒயாசிஸ் என்ற சிபிஎஸ்இ பள்ளியில் தேர்வு எழுதியது கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் சோதனை மேற்கொண்ட போது அங்கு எரிந்த நிலையில் நீட் வினாத்தாள் இருந்ததை கண்டெடுத்தனர். அதை தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தி நீட் வினாத்தாளுடன் ஒப்புமைப்படுத்தி பார்த்ததில் 68 கேள்விகள் ஒன்றாக இருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் எரிந்த வினாத்தாளில் இருந்த தேர்வு நடைபெறும் தேதி, வினாத்தாள் எண் ஆகியவையும் ஒன்றாக இருந்துள்ளதால் நீட் வினாத்தாள் கசிந்திருப்பதற்கான சாத்தியம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் தேர்வு நடைபெற்ற மையமான ஒயாசிஸ் பள்ளியில் போலீசார் நடத்திய விசாரணையில் நீட் வினாத்தாள் கொண்டுவரப்பட்ட பெட்டிகளில் ஒன்றில் மட்டும் முறையாக திறக்கப்பட வேண்டிய முறைக்கு மாறாக வேறு இடத்தில் கிழிக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வினாத்தாள் கசிவு நிரூபணமாகி இருப்பதாக பீகார் போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் பழங்குடியினர் பயன்படுத்திய இசைக்கருவிகள் கண்காட்சி பார்வையாளர்கள் வெகுவாக கவர்ந்தது. கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள தக்ஷன் சித்ரா என்ற தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் உலக இசை தினத்தை ஒட்டி மலைவாழ் மக்கள் பயன்படுத்திய பாரம்பரிய இசைக்கருவிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. விலங்குகளின் தோள்கள், மாட்டுக்கொம்பு, மூங்கில், சுரைக்காய் போன்ற பொருட்களால் ஆன இசைக்கருவிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. குறிப்பாக உரிமை மேளம், திமிரி மேளம், சூரியப்பிறை, சந்திரப்பிறை, முரசு, பறை, மகுடி, லம்பாடி, குட்டத்தாரை, கடம் உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியினர் இசைக்கருவிகளை சுற்றுலா பயணிகளுக்கு இசைத்து காட்டப்பட்டன. ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்களுக்கு பிடித்த இசைக்கருவிகளை பார்த்தும் இசைத்தும் மகிழ்ந்தனர். மியூசியம் தக்ஷன் சேத்திரத்தில் பண்ணோன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், காற்று இசைக்கருவி, கொம்பு, அப்புறம் வந்து கௌவரன், வளவு பூரி, குட்டத்தாரை, நெடுந்தாரை, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மியூசியம் பண்ணோம். அப்புறம் வந்து தோல் இசைக்கருவி, தோல் இசைக்கருவியில் வந்து உரிமை, அப்புறம் வந்து முரசு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுட்டிக்கி, உடுக்கை, தவண்டைன்னு சொல்லிட்டு சில இசைக்கருவி பண்ணோம். சந்திரப்பிறைன்னு ஒன்று இருக்குது, சூரியப்பிறைன்னு ஒன்று இருக்குது, கொம்புன்னு ஒன்று இருக்குது, தாரத்தப்பட்டைன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு ட்ரைபுக்கு சம்மந்தப்பட்டது, எல்லாமே வேறு வேறு ட்ரைபோட சம்மந்தப்பட்டது. அதுதான் இந்த மியூசிக் டேக்கு நாங்கள் பண்ணுற. ரொம்ப டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கண்காட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு பழங்குடியினர் யூஸ் பண்ணது எல்லா திங்ஸும் இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு ஒவ்வொருத்தையும் எடுத்து யூஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த தக்ஷன் சத்ராவில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிநவீன கம்ப்யூட்டர் இசைக்கருவிகள் பல புழக்கத்திற்கு வந்துவிட்டாலும் பழங்குடியினர் உடல் களைப்பையும் மனச்சோர்வையும் போக்கவும் கடவுள் வழிபாடு, திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் வாசித்த கருவிகளின் இசை எக்காலத்திலும் நம்மை மெய்மறக்க செய்ய தவறுவதில்லை. சன் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் ஜெய்சங்கர். மதுரை மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் 10 மாணவர்கள் முதல் முறையாக விமானத்தில் சென்னைக்கு பயணித்து சட்டப்பேரவை நிகழ்வை பார்வையிட்டனர். வானில் சிறகடிப்போம் என்ற தலைப்பில் ரோட்டரி கிளப் மதுரை மிட்டவுன் சார்பில் மதுரையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் 10 மாணவர்கள் ஒரு ஆசிரியர் விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக மதுரை விமான நிலையம் வந்த மாணவர்களை மதுரை மேயர் இந்திராணி, மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் ரோஜாப்பூ மற்றும் சாக்லேட்டுகள் வழங்கி வழியனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் விமானத்தில் ஏறி சென்னை நோக்கி புறப்பட்டனர். முதன்முறையாக விமானத்தில் செல்வது மகிழ்ச்சியாக இருப்பதாக மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சட்டசபைக்கு போய் சட்டசபை எப்படி இயங்குது, அங்கே மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே எப்படி பேசுகிறாங்க, வாதங்கள் எப்படி இருக்குது, பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்க போகிறோம். விமானத்தில் போகணுன்றது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். ஸோ அந்த கனவை நம்ம மாநகராட்சி பள்ளி மாணவர்களும் அரசு பள்ளி மாணவர்கள்லேருந்து நம்ம இங்கேருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை மிட்டவுனில் இருந்து இந்த ப்ராசஸை நாங்கள் செயல்படுத்தினோம். ஸோ இதில் நம்ம குலுக்கல் முறையில் எல்லாரோட நேம் லிஸ்ட்டையும் வாங்கி ஒரு குலுக்கல் முறையில் ஒரு 10 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணோம்.
சென்னை வந்தடைந்த மாணவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்வையிட்ட பின் அருங்காட்சியகம் மற்றும் கடற்கரைக்கு சென்றுவிட்டு பேருந்து மூலம் மீண்டும் மதுரை திரும்ப உள்ளனர். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசையும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவையும் கண்டித்து திருச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தேவையான தண்ணீர் விட உரிய நடவடிக்கைகளை ஒன்றிய அரசும் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவும் மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் மத்திய வரை கடுமையான வெயில் அடித்திருக்கின்றது. இங்கே போதிய தண்ணீர் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழைகள் காய்ந்திருக்கின்றன. அதே போல் மே இறுதியில் வீசிய சூறைக்காற்றில் வாழைகள் ஒடிந்து விவசாயிகளுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஏறத்தாழ 3000 ஏக்கர் பாதிக்கப்பட்ட வாழைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் 485 ஹெக்டேர் தான் பாதிக்கப்பட்டதாக அறிக்கை கொடுத்திருக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்கவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். மேலும் காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் கதவணைகள், தடுப்பணைகள் அமைக்கவும், ஏரி குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி முழுமையாக தூர்வாரவும் இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் 79 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த பெண் ஒப்பந்த பணியாளரை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சடையம்பட்டி ஊராட்சி செயலராக உள்ள தெய்வானை என்பவரது மகள் ரேவதி சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் தற்காலிக கணினி உதவியாளராக பணியாற்றி வந்தார். பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் தகுதியில்லாத 76 பயனாளிகளின் பெயரை பயன்படுத்தி ரேவதி தனது உறவினர், நண்பர்கள் உள்ளிட்ட 7 பேரின் வங்கிக் கணக்கில் 79,63,000 ரூபாய் கையாடல் செய்தது தெரியவந்தது. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு ஓடிபி வராத அளவிற்கு சாத்தூர் ஊராட்சி ஒன்றிய தற்காலிக கணினி உதவியாளர் ரேவதியும் அவரது தாய் தெய்வானையும் சேர்ந்து அரசு பணத்தை கையாடல் செய்ததாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரன் புகார் அளித்தார். இதன் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குமரிக்கடலில் நீர்மட்டம் குறைந்ததன் காரணமாக கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை படகில் சென்று நேரில் கண்டு ரசிப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கடலின் நீர்மட்டம் குறைந்ததன் காரணமாக சுற்றுலா படகுகளை படகு தளத்தில் இருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் படகு குழாம் உள்ளே செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர்மட்டம் சீரானவுடன் சுற்றுலா படகு சேவை மீண்டும் தொடங்குவதற்கான அறிவிப்பு சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு பல்வேறு அணிகளாக பிரிந்திருக்கும் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்காக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் புகழேந்தி ஜேசிடி பிரபாகர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் எந்த அணியையும் சாராத முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமியும் இடம்பெற்றிருந்தார். கடந்த 14ஆம் தேதி கோவை விமான நிலையத்தில் ஒருங்கிணைப்பு குழுவை கடுமையாக விமர்சித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, சாலையில் செல்வோரெல்லாம் ஒருங்கிணைப்பு குழுவை ஆரம்பித்தால் அதற்கு பதில் சொல்ல முடியுமா என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஓபிஎஸ் கட்சியில் இருந்தபோது கோவையைச் சேர்ந்த ஒருவர் சேர்க்கப்பட்டதாகவும் அவர் தற்போது அந்த குழுவில் உள்ளதாகவும் கே.சி. பழனிசாமியை மறைமுகமாக சாடியிருந்தார். இந்த நிலையில் தன்னை பற்றியும் ஒருங்கிணைப்பு குழு பற்றியும் அவதூறு கருத்துக்களை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கே.சி. பழனிசாமி கோவை JM1 நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இது வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கடந்த 15 நாட்களாக பழுதடைந்துள்ள மின்மாற்றியை சரி செய்யாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
மதுராந்தகம் அருகே உள்ள பூதூர் கிராமத்தில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மின்மாற்றி பழுதடைந்தது. தொடர்ந்து அந்த மின்மாற்றி வாயிலாக சீரான மின் விநியோகம் கிடைக்கவில்லை. வேறொரு மின்மாற்றி மூலம் குறைந்த மின்னழுத்த மின்சாரம் விநியோகித்தால் மின்சாதன பொருட்கள் எதுவும் இயங்காமல் இரவு நேரத்தில் அவதிக்குள்ளாவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். பழுதடைந்த மின்மாற்றியை மாற்றக்கோரி பலமுறை புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கிராம மக்கள் மதுராந்தகம் திருக்கழுகுன்றம் சாலையில் தடுப்புகளை போட்டு மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்வாரிய அதிகாரியை முற்றுகையிட்டு சரமாரி கேள்வி எழுப்பினர். கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவிடம் அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்தது பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில அரசின் ஒப்புதலின்றி சிபிஐ விசாரிக்க முடியாது என்ற அடிப்படை விஷயம் கூட அண்ணாமலைக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இவர் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸை எடுத்துகிட்டு போயிட்டு சிபிஐ கொடுக்க முடியும்? அவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவரை அண்ணாமலை. மாநிலத்துடைய ஸ்டேட் கன்சர்ன் இல்லாமல் செய்ய முடியாது. அது ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்திலும், கேரளாவில் பினராயி விஜயனும், தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களும் ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. சட்டப்பேரவையுடைய தமிழ்நாடு அரசுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் வழக்கை தொடர முடியாது. இது கூட குறைந்தபட்ச நாணம் இல்லாதவர் அரசியல் பண்ணுறதுக்காக, மலிவான அரசியல் பண்ணுறதுக்காக அண்ணாமலை இப்படிப்பட்ட விபரீதங்களை ஏற்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் அரசியல் அவர்களுக்கு எதிராக முடியும். திமுக ஆட்சி காலத்தில் 11 பெண் ஓதுவார்கள் உட்பட 29 கோயில்களில் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேரவையில் தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்தார். அப்போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் வசதிகளுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் 2வது மாஸ்டர் பிளான் விரைவில் திட்டமிடப்பட உள்ளதாகவும், இது தொடர்பாக துறையின் மானிய கோரிக்கையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். முதல் கட்ட மாஸ்டர் பிளான் என்பது சுமார் 36 கோடியே 41 லட்சம் ரூபாயில் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் பக்தர்களுடைய இன்றைக்கு அந்த திருக்கோயில் என்பது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து பௌர்ணமி தினத்தில் பார்த்தால் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கே வந்து செல்லுகின்ற நிலை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு 2வது மாஸ்டர் பிளானும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அளவு அவர்கள் தங்குவதற்குண்டான இடவசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற மாவட்ட அமைச்சருடைய கோரிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் அறிவிப்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளது என்ற மகிழ்ச்சியை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தாம்பரம் தொகுதி உறுப்பினர் எஸ்.ஆர். ராஜா எழுப்பிய கேள்விக்கு, தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோவிலில் பெண் ஓதுவார் நியமிக்கப்பட்டு அனைத்து பூஜைகளும் கால நேரத்தில் நடைபெற்று வருகிறது என்றார் சேகர் பாபு. அத்துடன் தமிழ்நாடு முழுவதும் 29 கோவில்களில் ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 11 பேர் பெண்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். திருத்துறைப்பூண்டியில் சிப்காட் அமைத்து தருவது குறித்து அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நகைச்சுவை ததும்ப அளித்த பதிலால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. சட்டப்பேரவையில் இன்று வினாவிடை நேரத்தின் போது திருத்துறைப்பூண்டி உறுப்பினரும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவருமான மாரிமுத்து தங்கள் தொகுதிக்கு சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அத்துடன் அமைச்சர் TRB ராஜா, எங்கள் தொகுதிக்கு மருமகனாக கிடைத்தது எங்கள் ஊருக்கு கிடைத்த பெருமை என்றும் நகைச்சுவையாக பேசினார். அதற்கு TRB ராஜாவும் அதே பாணியில் நகைச்சுவையுடன் பதிலளித்ததால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. பேரவைத் தலைவர்களே, முதல் கேள்வியே மாமனார் ஊருக்கான தேவை பூர்த்தி செய்யப்படுமா என்ற கேள்வியை நீங்கள் கொடுத்து எனக்கு மிகுந்த ஒரு கஷ்டத்தில் தள்ளியிருக்கீங்க. இந்த கேள்விக்கு நெகட்டிவாக பதில் சொல்லிட்டு நான் ஊருக்கும் போக முடியாது, எங்கள் வீட்டுக்கும் போக முடியாது. நல்ல வேளையாக திராவிட நாயகன் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே ஒரு தொழிற்பேட்டையை அமைத்து என்னை காப்பாற்றிருக்கிறார். முன்னதாக உறுப்பினர் GK மணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், தமிழகத்தில் மசூதி, தர்காவை பராமரிக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். நாகூர் தர்கா 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். அதேபோன்று தேவாலயங்களுக்கும் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார்.
டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடுக்கு அதிருப்தி தெரிவித்துள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் விசாரணை நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது. ஆனால் அவர் விடுதலையாக சில மணி நேரத்திற்கு முன்பு அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் ஓரிரு நாட்களில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர். இதனால் கெஜ்ரிவால் விடுதலையாவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை அவசர வழக்காக விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் SVN பாட்டி அமர்வு உயர்நீதிமன்ற உத்தரவின் முழு விவரம் கிடைத்த பின்னரே மேல்முறையீட்டு மனு மீது முடிவெடுக்கப்படும் என கூறினர். ஜாமீனுக்கு தடை விதித்த தீர்ப்பு விவகாரத்தில் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்க கூடாது என்று சுட்டிக்காட்டிய அவர்கள் உடனடியாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் இன்னும் ஓரிரு நாட்களில் தீர்ப்பளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த கெஜ்ரிவால் தரப்பு மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி அமலாக்கத்துறையின் மனு மீது உயர்நீதிமன்றம் முடிவெடுக்கும் வரை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் சுதந்திரமாக இருக்கக்கூடாது என வாதிட்டார். முதலமைச்சருக்கு சாதகமாக ஜாமீன் உத்தரவு உள்ளது என்றும் அவர் ஒன்றும் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிடப் போவதில்லை என்றும் கூறினார். இதையடுத்து வழக்கின் விசாரணை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வசதி படைத்த மாணவர்கள் மட்டுமே பயனடையும் வகையில் உள்ள நீட் தேர்வு ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது என ஆரம்பம் முதலே தமிழ்நாடு எதிர்த்து வருவதாகவும் தற்போதைய நீட் தேர்வு நடைமுறை பெரும் ஊழலுக்கு வழிவகுப்பதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாணவருக்கும் மாநில அரசு 50 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்வதால் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையை மாநில அரசுகளே நடத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் எனவும் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 2017க்கு முன்பு இருந்த மருத்துவ மாணவர் சேர்க்கை முறை சுமூகமானதாக இருந்ததாகவும் மாநிலங்கள் நுழைவுத் தேர்வு நடத்தும் முறையை மாற்றம் செய்து தன்னிச்சையாக நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.